இந்த பதிவில் வந்து புதுசாக ட்ரேடிங் பண்ண வரவங்க எது மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வரணுன்றதை பார்ப்போம். முதல்ல வந்து எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் இது ட்ரேடிங்கில் நிறைய சம்பாதிக்க வரவங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது போல் வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒரு கேம்பிளிங் மாதிரி. உங்களுக்கு லக் இருந்தால் இன்னும் பெருசாக சம்பாதிப்பீங்க. அந்த அந்த ஒரு டைம் வின் பண்ணதை வச்சுட்டு நீங்கள் அதே போல் பெருசாக சம்பாரிச்சிடலான்னுட்டு உங்கள் கார்டை தான் போட்டு போட்டு நீங்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை வந்து அது போல் வீண் பண்ணாமல் ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து இந்த ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதே டைமில் உங்கள் ஏர்னிங்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக வரவங்க முதல்ல நீங்கள் இந்த ட்ரேடிங் பற்றி நிறைய லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுங்கன்னா என்ன மாதிரினா, ரொம்ப ஈஸியான வழி வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். இப்போலாம் நிறைய சேனல்ஸ் இருக்குது ட்ரேடிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நிறைய புது புது ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. சில பிளைண்ட் ஸ்ட்ராட்டஜி கூட சொல்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ அந்த அந்த டெம்ப்ளேட் இல்லை அந்த மாதிரி மூமெண்ட் வந்து அமையும் போது நீங்கள் ட்ரேட் பண்ணி ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வழிகள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது போல் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு மினிமம் ஸ்ட்ராட்டஜியாச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இது ஒரு கேம்பிளிங் இல்லாத ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக மாறுறதுக்கான நல்ல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை வந்து இது தரும். இதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த உடனே உள்ளே போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் படித்ததை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியுமான்றது வந்து காசை போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. எடுத்த உடனே ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாக் மூவ்மெண்ட்டை வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் படித்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பாயிண்டில் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க, இல்லை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அந்த மூவ்மெண்ட்டை கெஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அது மாதிரியே போகுதான்னு பாருங்கள். உங்கள் டார்கெட்டை ரீச் ஆனவுடனே வெளியே வர முடியுதா பாருங்கள், இல்லை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதான்னு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே ஒரு பேப்பர்லேயே ட்ரேட் பண்ணிகிட்டே வந்து ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இதுக்கு வின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களான்னு உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறீங்கள, அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு எது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து நிறைய வின்னிங்கான ட்ரேடிங் வந்துச்சுன்னு பாருங்கள். அது எந்த மாதிரி ஸ்டாக்குக்கு வந்து அது கரெக்டாக சூட் ஆச்சுன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிஃப்டின்னு எடுத்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்குது. அதே போல் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றுக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுது, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதுன்னு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை மட்டும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது அந்த ஸ்ட்ராட்டஜி சில ஸ்டாக் வந்து நல்லா கரெக்டாக பொருந்திருக்கு ஸ்டாக் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ அது அந்த காம்பினேஷனை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மினிமல் அமௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. ஏன்னா பேப்பர் ட்ரேட் வந்து அதுக்கு நீங்கள் உண்மையில் உங்கள் காசை போடல. அதனால் வந்து ஒரு அந்த பதட்டம் இருக்காது. காசு ஏன்னா உங்கள் கை விட்டு போக போகிறது இல்லை தோத்தாலும். ஆனால் உண்மையாலுமே ஒரு ரியல் பிளேயராக உள்ளே வரும்போது இந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். நம்ம காசை போட்டோம், இது எங்கே கீழே இறங்குமோ அந்த பதட்டம் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட், அந்த பதட்டம்லாம் போகிற வரையும் ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் அந்த முதல்ல அந்த ஒரு உங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் இது சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்களே, என்ன ஸ்டாக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அந்த காம்பினேஷனில் வந்து அதிலே வின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதில் ஏதாச்சும் ட்ராபேக் இருக்குது இதுன்னா அதையே ஃபைன் டியூன் பண்ண பாருங்கள். முடிஞ்சளவுக்கு அதுலேருந்து வெளியே வராதிங்க. ஏன்னா பேப்பர் ட்ரேடில் நீங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணியிருக்கீங்க. மேபி இதில் வரும்போது ஒரு பதட்டத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து
ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் நினச்ச மாரி அந்த ஒரு ட்ரெண்டில் நடக்காமல் இருக்கலாம். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு அது போலலாம் வந்துடாதீங்க. அது உண்மையாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். கண்டினியூஸாக வின் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போகும். நீங்கள் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலான்னா சில பேசிக்ஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து நல்ல ஹை வால்யூம் ஸ்டாக்காக இருக்கணும். அதே போல் ஹை லிக்விடேட் ஆகிற ஸ்டாக்காக இருக்கணும். ஹை லிக்விடேட்னா அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 450 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 450.1 450.2 இருக்கும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்கணும். அதே போல் 449.9.8 அது அந்த ரேஞ்சில் விற்கிறதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ அது போல் ரொம்ப மைன்யூட் சேஞ்சுக்கும் விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் ஆள் இருக்கிற ஸ்டாக்ஸாக பாருங்கள். வால்யூம் இது போல் ஹை வால்யூம் ஹை லிக்விட் ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறீங்கல்ல அதுவும் மோஸ்ட்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த உங்கள் ட்ரேடிங் டைம் எப்போ வந்து ட்ரேட் பண்ணலாம் அதை பொறுத்து உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சில டைம் மாற்றினு இருக்கும். மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும். அதெல்லாம் கேப் அப் கேப் டவுனில் இருக்குங்களா அது மாதிரி. ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போகலாம், எவ்வளோ அக்ரெசிவாக போகலாம், இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணணும். அப்புறம் நடுவில் மார்க்கெட் இந்த மிட் டைமில் வந்து எது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், எது மாதிரி ஸ்டாக்கில் வந்து பண்ணலாம். மதியம் பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நம்ம டைமுக்கு. அந்த டைமில் வந்து நம்ம எது மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இது மார்க்கெட் ஓப்பனிங் இருக்குது பார்த்திங்களா, அதே போல் இது சில இதுவெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும். அதே போல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. 3:15 வந்து நிறைய மார்க்கெட் ப்ரொவைடர் வந்து டே ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு 2:45 நீங்கள் முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் டே ட்ரேடிங். அதுக்கப்புறம்லாம் எதுவும் புது ஆர்டர் போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து அது மூவ்மெண்ட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மூவ்மெண்ட் நம்ம ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு கமிஷன் கொடுப்போம். டே ட்ரேடிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த காசுலாம் வீணாக தான் போயிட்டு இருக்கும். அதே போல் அந்த சில சார்ட் டைப்புலாம் இருக்குது. 1 minute கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணுமா, 5 minutes கேண்டில் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுமா, 15 யூஸ் பண்ணுமா, 1 hour to 1 day. இது மேக்ஸிமம் இந்த 1-5-15 தான் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 1 day சார்ட்லாம் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது, மேக்ஸிமம் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம எப்பயுமே வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அது ரிவர்சலாக ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும். ஸோ அதனால் இந்த பெரிய டைம் பீரியட்ஸ் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெஃபர் பண்ணிவிட்டு கம்மியான டைப் பீரியட் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவராக ஸ்விங் ட்ரேடரானு டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுன்னு போயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண போகிறோமா, இல்லை ஸ்விங்காக ப்ரைஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோமா, அது போல விஷயத்தில் வந்து சரி. நீங்கள் மொமெண்டம் ட்ரேடிங் வந்து ஒரு அது அப் மூமெண்ட்டமோ இல்லை டவுன் சைட் மூமெண்ட்டமோ கொஞ்சம் அதிகமாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் ட்ரேட் பண்ணுறது. ஸ்கேல்பிங் வந்து ஒரு சின்ன மூமெண்ட்லேயே வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்குன்னு நிறைய வால்யூமில் ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுன்றது. நியூஸ் ட்ரேடிங் வந்து ஒரு போஸ்ட் நியூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அந்த டைமில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு, பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணணும் அந்த நியூஸ் ட்ரேடிங் அப்போலாம்.
ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக போட்டு பண்ணுவாங்க. ஆனால் அதே போல் அந்த எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் அதிகமோ. அப்புறம் இந்த புல் பேக் ரிவர்சல் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த பாயிண்ட் வந்து ட்ரெண்டுலேருந்து புல் பேக் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது, இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. பிரேக் அவுட் எக்ஸ்பேன்ஷன், அந்த ஒரு கன்சால்டேஷன் லெவல்லே இருக்கும். அந்த அந்த சின்ன கன்சால்டேஷன்லேருந்து எந்த பாயிண்டில் பிரேக் ஆகுது, அதுக்கு அந்த பிரேக்கிங்க்கு அப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கேப் அப் கேப் டவுன் வந்து அது உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் தெரியும். கேப் அப் ஆகுனீங்கன்னா ஸ்டாக் வந்து எப்போ வந்து பை பண்ணணும், கேப் டவுன் ஸ்டாக்கை எப்போ வந்து செல் பண்ணணும், இது போலலாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க.